நமஸ்காரம். வருகிற ஏப்ரல் 30 மறைமலை நகரில் இருக்கிற நம்ம தாந்தோன்றி சாய்பாபா ஆலயத்தில் இருக்கிற புவனேஸ்வரி அம்மன் ஆலயம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய 3வது வருஷம் சண்டி யாகம் பூர்த்தி ஆகிற நாள். பூர்த்தியான உடனே அடுத்த நாள்லேருந்து திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம்! சண்டி யாகம்லாம் ஒரு வருஷம் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் 3 வருஷத்தை ரொம்ப சந்தோஷமாக எல்லாரோட ஆசீர்வாதத்துலேயும் அம்மா நிறைவேற்றிருக்காங்க. ஸோ 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த 3வது வருஷம் பூர்த்தி ஆகிற அன்னைக்கு பன்னீர் கொடை அபிஷேகம். யார் யாருக்கெல்லாம் மனசில் என்னென்னையோ பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தீர்க்கணும்னா நீங்கள் நேரடியாக அந்த கோயிலுக்கு வந்து அம்மா கையாலே குடத்தை வாங்கிட்டு பன்னீர் அபிஷேகத்தை பூர்ணமாக அழகாக நீங்கள் இந்த பூர்ணாவதியில் போட்டு அம்பாளுக்கும் சாத்திட்டு உங்களுடைய மனக்கவலைகள் எல்லாம் தீரும். என்ன பார்க்குறீங்க, இவ்வளோ பேசுகிறாங்களே, நான் வரவான்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக வரேங்க. உங்களை எல்லாரையும் பார்க்க எனக்கும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நானும் ஒரு பன்னீர் குடம்பு கொண்டு வந்து அம்மாவுக்கு அபிஷேகமும் பூர்ணாவதி பண்ண போகிறேன். மறக்காதீங்க. என்றைக்கு சொல்லியிருக்கேன்? ஏப்ரல் மாதம் 30 ரெடி ஆகிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. வெறும் 1500 கட்டினீங்கன்னா குடும்ப சங்கல்பம், அதாவது 9 வித பிரசாதங்களோட ஒரு வெள்ளி நாணயத்தோட நீங்கள் எல்லாருமே அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்காதுங்க. எவ்வளோ அனுபவ பிராப்தி இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். மறக்காதீங்க. நானும் வரேன் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக. நன்றி.